சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பாப்பா மாமா எதுக்கு சார் கோவிலுக்கு வர சொன்னீங்க? அது ஒன்றும் இல்லை, நான் பொதுவாக கோர்ட்டுக்கு போகும்போது கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு போகிறது தான் வழக்கம். அதனால தான் உங்களை கோவிலுக்கு வர சொன்னேன். வாங்க உங்கள் கேஸை எங்கேயே வச்சு பேசிக்கலாமே. வாங்க. உங்கள் ஃபேக்ட்ரி கேஸ் இவ்வளோ காம்ப்ளிகேஷனாக இருக்கும்னு நினைக்கல சார். நியாயம் எங்க பக்கம் தான் சார் இருக்கு. ஆனால் காசு அவங்க பக்கம் விளையாடுதேம்மா. நீங்கள் சொன்ன பேர் இருக்கே மெய்யப்பன் குரூப்பு, ரொம்ப பெரிய ஆளுங்கம்மா. அவங்க கிட்ட மோதி ஜெயிக்கிறதே ரொம்ப கஷ்டம்மா. சார், சட்டப்படி எல்லாமே நமக்கு சாதகமா இருக்கிறப்ப அவங்களால வேற என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? தம்பி, சட்டத்துக்கு அப்பாற்பட்டு எல்லாமே செய்ய முடியும். சரி, நாம மோதி பார்த்துடலாம். ஆனா நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு மூவும் ரொம்ப சரியா இருக்கணும். நீங்க செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் வேலை, அந்த ஃபேக்டரிக்கு பூஜை போட்டு வேலையை ஆரம்பிக்கணும். லோன் வேற நீங்க ரீபே பண்ண வேண்டிய நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல இருக்கே. ஆமா சார், 2 மாசம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயும் நீங்க லேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா தரப்புல இருந்தும் சிக்கல் வர வாய்ப்பு இருக்கு தம்பி. நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. அந்த ஃபேக்டரியை விடாம ரன் பண்ணியிருக்கணும். அதை செய்யாம விட்டது தப்பு தான். சரி, பண்ண தப்ப ரெக்டிஃபை பண்ண பார்ப்போம். நான் திரும்பவும் சொல்றேன், லீகலி உங்க பக்கம் ரைட்ஸ் இருக்கு. ஆனா நம்ம ஈஸியா ஜெயிக்க முடியாது. ராமசாமி மெய்யப்பன் இருக்காரு, அவர் ரொம்ப டஃப்பான ஆளு, ரொம்ப ரொம்ப டேஞ்சரான குரூப் வேற. நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஜனனி, வக்கீல் என்ன சொன்னாரு? சீக்கிரமா ஃபேக்டரியை திறந்து ஒர்க் ஆரம்பிக்க சொல்லிருக்காருக்கா. முதல்ல அதை செய். அந்த ஐயப்பனுக்கு வெடி வச்சாதான் இவர் அமர்த்த முடியும். ஐயப்பன் இல்லடி, மெய்யப்பன். அதுவும் அவன் அப்பன் பேரு. ஏதோ ஒரு அப்பன். ஆக மொத்தத்துல அந்த அப்பன் குடும்பத்தை விரட்டி அடிக்கணும், அவ்வளவுதான். ஆமா, சக்தி எங்க? பேங்க் மேனேஜரை பார்க்க போயிருக்காரு. சரி, வாங்க உள்ள போலாம். ஆத்தாடி ஆத்தா, உள்ளார போயிடாத. ஐய, பார்க்க சகிக்கல. கண்ணு வலிச்சு போய் தான் இங்க நான் வந்து உட்கார்ந்துருக்கோம். இங்க பாரு, உனக்கு அலர்ட் தரேன். மரியாதை எங்களோடய உட்காந்துக்க. அதுதான் ஹெல்த்துக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது. ஏங்கா, என்னாச்சு? நீ போனில்ல, அப்ப புடிச்சு ஒரு பெரிய கூத்தே நடந்துக்கிருக்கு. கேவலமா ரியல் கூத்து. போ போ, போய் பாரு. நீ எம்பிட்டு நாள் தான் பிரச்சனையாவே சீரியஸாவே சுத்திக்கிருப்ப. என்டர்டெயின்மெண்ட்னு ஒண்ணு வேணுமா இல்லையா? போங்க, மாமாவை போய் பாரு. சூப்பரா அடிக்கிற மாமா. அப்படி இல்ல மாமா, ஹெலிகாப்டர் ஷாட் இந்த டோனி அடிப்பார்ல, இப்படி இப்படி வரும், சுத்தி விடணும். என்ன அது கோமாளித்தனமா இருக்கு? ஐயோ மாமா, ஞானா இவன் நம்மள வச்சு காமெடி முடிவு பண்றான். புரியல. நாங்க போய் அவளோட நிப்போம். டேய், என்னடா கிறுக்கு திரு பண்ணிக்கிட்டு இருக்க? டேய், நீங்க ரெண்டு பேரும் ஒரு முடிவு காங்கடா. மாமா, இந்த மாதிரி ஒரு ஃபயரா ஸ்டில் கொடுத்தாதான் அப்படியே யூத்த கவர் பண்ணலாம் மாமா. இளைஞர்கள்லாம் குத்துவாங்கல்ல. ஆமா, ஓட்டு எல்லாமே ஓட்டு தெரிஞ்சிருவான், அடிச்சிருவான். அதான் அந்த ஹெலிகாப்டர் ஷாட் இப்படி சொன்னல, இப்படி கிண்டி விடுயா. அங்கிள். டேய், அங்கிளா? அங்கிள் ஜங்கிள்னா பல்ல உடைச்சு விடுவேன். இந்த வீட்டுக்குள்ள அங்கிள்ங்கிற வார்த்தையே வரக்கூடாது. சார் கூப்பிடு. சாரி சார், சாரி சார். கூப்பிடுறேன் சார். இது முதுகு வலி வந்தவன் கடுப்புல நிக்கிற மாதிரி இருக்கு. அது கண்ணில் ஒரு ஃபயர் இருக்கணும், பேட்ல ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும். ஒன் மோர் போயிடலாமா? ஃபயர். ஃபயர். வாங்க வாங்க வாங்க. வா வா போடு. சார்,
கொஞ்சம் அப்படி டர்ன் பண்ணுங்க சார். ஐயோ 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 அண்ணா 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 கண்ணுல அப்படியே அண்ணல் தெரிக்குதுன்னு ஒருத்த நிக்க முடியாதீங்க. தூள் கலப்புறேன் நீ. சூப்பரா இருக்குங்க. இங்க பாருங்கப்பா, வெளி உலகத்துக்காகத்தான் என் பொண்டாட்டி எனக்கு எதிராக தேர்தலில் நிற்க வச்சிருக்கேன். நேரடியாக தோக்கடிக்கலான்னு பார்த்தேன். அவளும் நம்ம பிடியில் அடங்கி ஒடுங்கி இருப்பான்னு நினைச்சேன். இந்த சக்தி பை பொண்டாட்டி இருக்காள, அவ சும்மா இருக்க மாட்டேங்கா. அன்னைக்கு இந்த பைபிளில் பேசாமல் சும்மா இருக்க மாட்டான் வாயை விட்டுருச்சு. அவ அந்த திருவேங்கட மகளை கொண்டாந்து இறக்கி விட்டா. அவ ஒரு அத்து முறிஞ்சவ. நம்ம பொண்டாட்டி மாதிரி 1-9 ஆக்கவாளுக. அவ 100ஆம் மாத்தம் வந்திருக்கா. அண்ணே, இதுக்கு தான் நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், அண்ணியை பிடிச்சி பேசாம வீட்டில் முடக்கி போடுங்கன்னு. நீங்க தானே கேட்க மாட்டீங்க. ஏய், என்னப்பா ஞானம் இன்னி இப்படி பேசுற? ஊரா விஷயம் தெரிஞ்ச பிறகு அவளை மடக்கி வீட்டுக்குள்ள வச்சா பயந்துக்கிட்டு வீட்டுக்குள்ள முடக்கி வச்சிருக்கேன்னு பேச மாட்டாங்களா? அவங்க பேசுவாங்கன்னு பயந்துக்கிட்டு நீங்க வில்லங்கத்துல மாட்டிக்கிட்டீங்களே. டேய் கரிகாலா, உனக்கு திரும்ப திரும்ப சொல்லியாச்சு. யார் பயப்படுறா? ஏண்டா அவளுக்கு நானா பயப்படுறேன்? இப்படித்தான் சொல்றீங்க, ஆனா ஆக்சுவலி எதுவும் தெரியலையே. இன்னும் கொஞ்ச நேரம் தான் என் ஆக்ஷன் தெரியும். ஆனால் பார்க்கறதுக்கு நீ உயிரோட இருக்க மாட்ட. ஏன்? நீ குடிக்கிற காப்பியில் விஷத்தை கலந்துருக்கண்டா. என்ன மாமா சொல்றீரு? ஆமாடா, குடிச்சு கிளாஸை கீழே வைக்க முன்னா நீ கீழே விழுக போறவர். மாமா நான் என்ன மாமா செஞ்சேன்? வாயாடுறையில் லோடன்னு நான் என்னமோ பயப்படுறேங்க. நீ அந்த எதிரி டீமுக்கு அவளை கூட்டிட்டு வா இவளை கூட்டிட்டு வான்னு ஐடியா கொடுக்குற. அதுக்கு தான் ஓ ஜோலியை முடிக்க போறேன். கூட இருந்தே குழி உரிக்கிறவே நீ. ஆமாம், குன்ற வேண்டியதாண்டா. ஐயோ, இந்த வீட்டில் ஒரு அப்பாவிக்கு வாழ்க்கைக்கும் உத்தரவாதம் இல்லை, உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை. கடவுளே, என்ன குடும்பம்டா இது? வரமாட்டீங்க. பேசாம உட்கார்றா. உன்னெல்லாம் கொள்றதுக்கு அவர் பிளான் பண்ணுமா? அதெல்லாம் தேவையே இல்லை. சும்மா தான் சொல்றாரு, உட்காந்து தொலை. இவெல்லாம் ஒரு ஆளான. நீ கையாளா, அந்த பொம்பளை வீட்டில் இருக்க அவளுங்களும் இப்படித்தான். உள்ளுக்குள்ள பயம் இருக்கு என் மேல. சாதாரண பயம் இல்ல, நடுங்குறாளுக. ஆனா வெளியே அதை காட்டிக்கிறாம தெனாவட்டா இருக்காளுக. அவளுக எப்படி வேணாலும் விளையாடிட்டேன். ஆனா நாம ரொம்ப உறுதியா வேலை செய்யணும்டா. அவளுக எல்லாரும் சேர்ந்து கூட்டம் தான் பலம்னு நினைக்கிறாளுக. அதை முதல்ல உடைக்கணும். இங்கேதான் நம்ம சூழ்ச்சி ஆரம்பிக்கணும். இந்தாப்பா ஞானம் கதிரு, உங்க பொண்டாட்டி மாற உங்க கைக்குள்ள வச்சுக்குங்க. அதான் நடக்காத. இவன் என்ன பண்றது? டேய், பேசாம இருக்க மாட்டேடா நீ. எத்தனை வாட்டி சொல்றாரு அவரு? அதான் விஷத்தையும் வைக்க விட மாட்டேங்கிறீங்களா நீங்க? சோழி முடிச்சுக்கலாம்ல. நீங்க சொல்லுங்க. அவளுக இந்த எலெக்ஷன் வேலையை வெளியே கிளம்புறப்பெல்லாம் நீங்க 2 பேரும் கூப்பிட்டு ஏதாவது வேலையை கொடுங்க. செய்ய மாட்டாங்களே. டேய், உன்னை செய்ய போறேன்டா நானு. வாயை மூடிட்டு பேசாம இரு. இதுக்கு மேல வாயை தரக்கூடாது, சரியா? எனக்கு தான் அடிபட்டு இருக்குல்ல, அதை வச்சு நந்தினி அங்கிட்டு இங்கிட்டு ஆசையை விடாம பாத்துக்கிறேன். நானும் ரேணுகாவை அழைச்சு அங்கிட்டு இங்கிட்டு போகாம சமைக்கட்டிலே அவளுக்கு ஏதாவது ஒரு வேலையை கொடுக்குறேன்னு. அப்பா, நேரடியா வெளியே போகாதேன்னு சொல்லாதப்பா. நான் போயே தருவேன்னு அடம்பிடி போவோம் பொண்டாட்டி. ஏதாவது வேலையை கூட அவளுக்கு. இவருக்கே வேலை இல்லை, இவர் என்னத்த வேலையை கொடுப்பாரு? டேய், அடிச்சு பல்லுலாம் உடைச்சிருவாமா அவனை. ரொம்ப பேசிட்டு
டேய் உனக்கு ஏற்கனவே அடி வாங்கினது பத்தாதா? மூஞ்சி எப்பா வாயை வச்சுக்கிட்டு இருக்கானான்னு பாரு. கூட பேசிக்கிட்டு நான் போனா போதுன்னு விட்டுட்டு உட்காந்துருக்கேன். ரொம்ப பேசிட்டு இருக்கானே அவன். இதா மூஞ்சியை பாரு, ரொம்ப சளிச்சுக்கிறாரு ஒரு. பாத்தியால? நம்மளை பார்த்தா தொக்கா தெரியுது இவனுக்கு. இவனை வச்சுக்கிட்டு பேசுறீல்ல, அதான். சரிண்ணே அண்ணே, நான் எப்படியாவது ரேணுகாவை வீட்டுக்குள்ளேயே வேலை வாங்கிக்கிறேண்ணே. சமயக்கட்டில் ஏதாவது வேலை கொடுத்துக்கிறேன். அவளை வீட்டை விட்டு வெளில அனுப்ப மாட்டேன். அது போதும்ல? ஆமாப்பா, ஏதாவது வேலையை சொல்லி 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியே பார்த்துக்குங்க. பாட்டி வணக்கம். என்னம்மா ஓட்டு கேட்க வந்தீங்களாக்கும்? ஆமா பாட்டி, இவங்க தான் வேட்பாளர் ஈஸ்வரி. வணக்கம்மா. குங்குமச்சிமிழ் சின்னத்துல நிக்கிறாங்க பாட்டி. சந்தோஷம், நல்லா ஜெயிச்சுட்டு வாங்க. உங்க ஆதரவு நிச்சயமா வேணும் பாட்டி. இவங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு நல்லது செய்வாங்க. நல்லதெல்லாம் செய்யறது இருக்கட்டும், உங்களுக்கு ஓட்டு போட்டா எவ்வளவு பணம் கொடுப்பீங்க? என்ன பாட்டி இப்படி கேக்குறீங்க? நடக்கிறத தானே கேட்குறேன். தட்சிணாமூர்த்தி கட்சியில 500 ரூபா கொடுத்தாங்க, குணசேகரன் கட்சியில 1000 ரூபா கொடுத்தாங்க. நீங்க 2000 கொடுத்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு ஓட்டு போடுறோம். எங்க வீட்டுல மொத்தம் 5 ஓட்டு இருக்கு, 10,000 கொடுங்க. ஏமா எல்லார்கிட்டயுமா காசு வாங்குவீங்க? ஆமா, எந்த ஆபீஸுக்கு போனாலும் எங்க கிட்ட புடுங்குறாங்கல்ல. நாங்க மட்டும் நேர்மை சீகாமணியா இருக்கணுமாக்கும். எல்லார்கிட்டையும் தான் வாங்குவேன். யார் அதிகமா கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு எங்க ஓட்டு. ஏமா இதெல்லாம் தப்பு இல்லையா? இதுல என்னம்மா தப்பு இருக்கு? எல்லாம் எங்க காசு தானே. ஆமா பாட்டி, ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. எல்லாம் உங்க காசுதான். அப்புறம் நாங்க எதுக்குமா இலவசமா ஓட்டு போடணும்? சரியாதான் பேசுறீங்க. ஆனா ஒரு முக்கியமான பாயிண்ட மட்டும் விட்டுட்டு பேசுறீங்க. அவங்க உங்ககிட்ட இருந்து கோடி கோடியா அடிச்ச காசுல இருந்துதான் உங்களுக்கு இந்த 1000 500ன்னு கொடுக்கறாங்க. என்ன பாட்டி பாக்குறீங்க? மக்களுக்கு ஒரு நலத்திட்டம் வருதுன்னா அதை எந்த பணத்தை வச்சு நிறைவேற்றுறாங்க? வரி பணம், நாம கட்டுற வரி பணம். இப்போ உங்களுக்கு கொடுக்கற காசை அந்த வரி பணத்துல இருந்து எடுத்துக்கிட்டு திட்டத்தை நிறைவேற்றாம போயிடுவாங்க. ரோட்ல ஆரம்பிச்சு குடிக்கிற தண்ணி வரைக்கும் எல்லாத்துலயும் தரமற்று போய் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நாம வாங்குற பணம் தான். இத கேள்வி கேட்க முடியாது. கேட்டா என்ன சொல்லுவாங்க? காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்ட, கேள்வி கேட்க என்ன உரிமைன்னு திரும்ப உங்களையே கேட்பாங்க. இப்ப நீங்க வாங்குற காசை வச்சு என்ன செய்வீங்க பாட்டி? என் மயன் என்கிட்ட கொடுப்பேன். அவர் என்ன செய்வாரு? அவன் மொடா குடியா குடிச்சுப்புட்டு மிச்சத்தை வீட்டுக்கு கொடுப்பான். பாத்தீங்களா, ஒரு நாள் குடிக்க ஆசைப்பட்டு உங்க புள்ள அவர் ஓட்ட விக்கிறாரு. மீதி என்ன செய்வீங்க? சமையல் பண்ணுவேன். எத்தனை நாள் சமையல் பண்ணுவீங்க? ஒரு 5 நாள் பண்ணுவீங்களா? இத்தனை வருஷம் உங்க வாழ்க்கைய பணைய வச்சுட்டு 5 நாள் சமையல் பண்றீங்கல்ல? உங்க மொத்த வாழ்க்கையில நீங்க 10 தேர்தலை சந்திப்பீங்களா? 20,000 மொத்தமா வாங்குவீங்களா? அது ஒரு தரமான வாழ்க்கையா? நல்ல வேட்பாளருக்கு நீங்க போடுற ஓட்டு உங்க வாழ்க்கையை மட்டும் இல்ல, உங்க பின்னால வர தலைமுறையோட வாழ்க்கையையும் வளமாக்கும். இம்புட்டு இருக்கா இதுல? ஆமாமா, நீங்க இப்படி பேசுறது ஆச்சரியம் இல்ல. ஆனா இதுவரைக்கும் இவ்வளவு விளக்கமா யாரும் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன், படிச்சவங்க எல்லாம் தெரிஞ்சவங்கன்னு சொல்லிக்கிறாங்களே ஒழிய இதை விட கேவலமா தான் நடந்துக்கிறாங்க. கேட்டா ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாம் குறை மட்டும் சொல்றாங்க. தேவைப்பட்டா காசு கொடுத்து காரியத்தை சாதிச்சுக்கிறாங்க. இல்லனா இதெல்லாம் ஒரு நாடான்னு ஃபாரின் கோடி போறாங்க. அம்மா, நீங்க எனக்கு தான் ஓட்டு போடணும்னு நான் சொல்லல. யாரு உங்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு உங்க மனசுக்கு படுதோ அவங்களுக்கு நிச்சயமா ஓட்டு போடுங்கம்மா. என்னை விட நல்ல வேட்பாளர்கள் இருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனா அவசியமா ஓட்டு போடுங்கம்மா. ரொம்ப முக்கியமா காசு வாங்காம நேர்மையா ஓட்டு போடுங்கம்மா. ஈஸ்வரி, நல்லா இருக்கியாம்மா? என்ன தெரியுமா உங்களுக்கு? உன்னை நல்லா தெரியுமே. உங்க அப்பத்தா ஊர் இருக்குல்ல, 1000 வாசல்,
அதுதான் எனக்கும் சொந்த ஊரு. பொங்கல் விழாவுல பேசின பாரு ஒரு பேச்சு. அந்த பேச்சு தான் என் புருஷ வாழ்க்கையிலயும் என் வாழ்க்கையிலயும் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. தேர்தல்ல நிக்கிறியாமா? ஆமாமா. நிச்சயமா என் ஓட்டு உனக்குதான். காமாட்சி, தங்கமான பொண்ணு. இது வந்துச்சுன்னா நமக்கு நல்லது செய்யும். நீ மட்டும் இல்ல, உங்க வீட்ல இருக்கிற எல்லாரும் அந்த பொண்ணுக்கு தான் ஓட்டு போடணும், காசு வாங்காம. நீங்க சொல்லிட்டீங்கல்லம்மா, போட்டுருவோம். இத பாருமா, எங்க ஓட்டெல்லாம் உங்களுக்கு தான். ரொம்ப வருஷமா இங்கே தான் இருக்கோம், ஒரு மாற்றமும் இல்லை. நீ வந்தா எல்லாம் மாறும்னு நம்புறோம். ஓட்டு போட்டுடுறோம்மா, நீங்க கிளம்புங்க. சரிம்மா. இரு, எங்க கிளம்ப சொல்ற? அவ்வளவு தூரம் நடந்து களைச்சு வந்திருக்காங்கல்ல, ஒரு மோரை கொடுத்து சாப்பிட சொல்லு. ஐயோ அம்மா, பரவாயில்லம்மா, வேண்டாம். இல்லம்மா, இருமா, சாப்பிட்டு போலாம். மோர் சாப்பிட்டு போங்க. ஐயோ பரவாயில்ல, சாப்பிட்டு போங்க. அந்த 38,500 அதை சேர்த்து பாக்கியை கொடுங்க. எல்லா கணக்கில் எழுதிட்டேன், வரும். என்னங்க, ஏதோ பேசணும்னு கூட்டிட்டு வந்துட்டு இப்படி அமைதியாவே இருக்கீங்க? என்ன விஷயங்க? அஞ்சனாவை பத்தியா? ஆமாம்மா, அவளை பற்றி தான். அவளுக்கு ஃபைனல் செமஸ்டர் முடிய போகுது. அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். நான் யோசிச்ச என்னோட ஒப்பீனியனை சொன்னால் நீங்கள் தப்புன்னு சொல்லுவீங்க. இப்ப யாருங்க அப்படி சொன்னது? எல்லாரும் தாம்மா. உன் அண்ணன்லேருந்து வாசு வரைக்கும் ஜனனியோட வாழ்க்கை என்னால் தான் கெட்டு போச்சுன்னு பேசுகிறீங்க. இதை கேட்டு கேட்டு அஞ்சனா ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறா. என்கிட்ட எதையும் சொல்கிறது கூட இல்லை. எங்கே போகிறா, என்ன பண்ணுறான்னு கேட்க கூட முடியல. அப்படி கேட்டாலே எல்லாரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு என்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ண வரீங்க. ஜனனி விஷயத்தில் நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன அவள் வாழ்க்கை கெட்டு போகணும்னு நினச்சா நான் கல்யாணம் பண்ணி வச்சேன்? உங்கள் எல்லாரையும் விட எனக்கு தான் அவள் மேலே பாசமும் அக்கறையும் நிறைய இருக்கு. தப்பாக போனது அவள் கல்யாண விஷயம் மட்டும்தான். கல்யாண விஷயம் மட்டும்தானா? என்னங்க இது, இப்ப கூட உங்களுக்கு புரியலையா? இல்ல ஏத்துக்க மறுக்கிறீங்களா? வேகமா ஓடிட்டு இருந்த ஒருத்திய பிடிச்சு காலை உடைச்சு பாழங்கணத்துல தள்ளி விட்டுட்டீங்க. அது தப்புன்னு தெரிஞ்சதும் நான் மாற்ற ட்ரை பண்ணல. அப்படிலாம் மாத்த முடியாதுங்க. இது விளையாட்டு இல்ல, அவ வாழ்க்கை. நீங்க வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணதால அவளை தள்ளி விட்டது இல்லைன்னு ஆயிடாது. ஆமாம் பார்வதி, ஆயிடாது தான். ஆனால் யாருமே என்னோட இன்டென்ஷனை புரிஞ்சிக்காம பேசுறீங்க. இதுவே அவங்க வீட்டில் எல்லாரும் நல்லவங்களா இருந்திருந்தா அவளை அந்த கம்பெனிக்கு டைரக்டர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. சான்ஸ் எடுத்து பார்க்கலாம், ரிஸ்க் எடுத்து செய்யலாம். இதெல்லாம் பேச இது ஒன்றும் பிஸ்னஸ் இல்லைங்க. மறுபடியும் சொல்கிறேன், இது அவ வாழ்க்கைங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் கடைசி பையன். உங்கள் குடும்பத்தில் யாருமே நம்ம காதலை ஏற்றுக்கல. என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்கள் பரம்பரை சொத்து எதுவுமே கிடைக்காதுன்னு சொன்னாங்க. இது எல்லாமே தெரிஞ்சும் எதுக்கு அவங்கள தூக்கி போட்டுட்டு வந்தீங்க? என் மேல இருந்த அன்புல தானே வந்தீங்க. உங்களை பெத்த உங்க அம்மாவோ உங்க அப்பாவோ உங்க கூட பிறந்தவங்களோ இல்ல நீங்க தெய்வமா நினைச்ச உங்க அக்காவோ அந்த நேரத்துல யாருமே உங்க கண்ணுக்கு தெரியல. உங்க கண்ணுக்கு தெரிஞ்சது நான் மட்டும்தான், நம்ம வாழ்க்கை மட்டும் தானே. ஆனா நீங்க அப்பாவானதுக்கு அப்புறம் உங்க பிள்ளைங்க மட்டும் உங்க பேச்சையே கேட்டு உங்க காலடியிலேயே இருக்கணும்னு நினைக்கிறது சரியாங்க?
கல்யாணமாகி 6 வருஷம். குழந்தைக்காக எவ்வளோ ஏங்கியிருப்போம், தவிச்சிருப்போம். இன்னைக்கு சொல்றேங்க, ஒருவேளை உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கள பகைச்சுக்கிட்டு வந்ததுனால தான் நமக்கு குழந்தை பிறக்கலைன்னு எல்லாம் கூட நான் நினைச்சிருக்கேன். பாட்டி, ரூல்ஸ் சட்டம் இதெல்லாம் விட்டுருங்க. இவங்க பேசுறதுல ஏதாவது தர்மம் இருக்கா? மனிதாபிமானத்தோட நடந்துக்க சொல்லுங்க. இது எங்க கனவு, எங்க உழைப்பு. உங்க பேரை இத மொத்தமா காலி பண்ணணும்னு நினைக்கிறான். இவங்க உங்க பேத்தி தானே? இவங்க ஒரு தொழில் ஆரம்பிச்சு இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? சும்மா இருக்கிறதா? சுட்டு தள்ளிட்டு தான் மறு வேலையை. உங்களுக்குன்னு வந்தா கோவப்படுற நீங்க எங்களுக்காக யோசிக்க கூடாதா? ப்ளீஸ் பாட்டி, உங்க பேரங்கிட்ட சொல்லுங்க. என்ன உங்க பேத்தியா நினைச்சு சொல்லுங்க. ஏய், சீ, வாய் மூடுடி. யாருக்கு யாரு பேத்தி? கண்ட ரத்தத்தையும் என் பேத்தியா நினைக்கணுமா நானு? ஏய், நீ என் பேத்தி இல்லடி. நீ என் பேத்தி ஆக முடியாது. போடி வெளிய. என் குடும்பத்தை அருமை தெரியுமாடி உனக்கு? கால் வைத்து கஞ்சிக்கு கஷ்டப்படுற கூட்டத்துல இருந்து வந்துட்டு நான் உன்னை என் பேத்தியா நினைக்கணுமா? எங்க வந்து என்ன பேசுற? என் பேரன் திறமசாலி. அவன் சாமர்த்தியத்துல இந்த இடத்த பிடிச்சிருக்கான். உன்ன மாதிரி கலப்படக்காரிக்கு இந்த செல்வாக்கு கௌரவம் எல்லாம் புரியாது. நல்ல வளப்பா இருந்தா உனக்கு இந்த நாசுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்க. உன் வளப்பே மோசமான வளப்படி. நீ இப்படித்தான் அந்த குடும்பத்தை உடைப்ப. போடி வெளியே. போடினா போதுமா? போதும். உங்க வயசுக்கு மரியாதை கொடுத்ததான் நாங்க அமைதியா இருக்கோம். யாரு கஷ்டப்படுறாங்க? என்னத்த பெரிய செல்வாக்கு? எங்க குடும்பமும் ஊர்ல பெரிய குடும்பம் தான். உங்க பேருங்க மாதிரி குடும்ப சொத்தையும் காசையும் ஓசில அனுபவிக்கிற ஆளுங்க நாங்க கிடையாது. சுய மரியாதை கண்டு சொத்தெல்லாத்தையும் விட்டுட்டு சொந்த கால்ல நிக்கணும்னு வந்திருக்கோம். அத போய் எவனாச்சும் தப்பா பேசுனீங்க, ஒருத்தனையும் விட்டு வைக்க மாட்டேன் பாத்துக்குங்க. ஏய் தள்ளுற ஜனனி, வா வந்து உட்காரு. வா உட்காரு. இது நம்ம ஃபேக்டரி. எவன் என்ன செய்யறான்னு பாத்துருவான். தாருங்க, இப்ப போலீஸுக்கு போன போடுறேன். அவங்க வரட்டும். நீ உன் காசை வச்சு சமாளி. நாங்க எங்க நியாயத்தை வச்சு பேசிக்கிறோம். இங்க பாரு, டோன்ட் கிரியேட் unnecessary dramas. 2 பேரும் ஒழுங்கு மரியாதையா வெளியில போயிருங்க. இல்லனா ஆளை வச்சு தூக்கி வீச வேண்டியதா இருக்கும். ஓ தூக்குடா பாப்பா. ஏய் தூக்குடா. ஏய் யாரது பாத்துக்கடா. யாரு கை வைக்கறே? அடி இருக்கீங்க? அவரை விடுங்க. என்னடா பூஜை பண்றே? இது எங்க பா? ஏய் உன்னால புடிச்ச வெளிய தள்ளடா பாப்பா. அடி என்ன? மேல கேக்குற வேலை வச்சுக்க. ஏய் போ முடியாதுடா. என்ன பண்ண முடியும்? சார் வாங்க சார். எப்பா ஓனர் பார்க்க வந்திருக்காங்க, உள்ள அனுப்பு. ஆம். தம்பி விடுங்க, சண்டை போடாதீங்க.
என்ன மன்னிச்சிடாத்தா. ஐயா எந்திரியா. என்ன வேலை? மன்னிச்சிடாத்தா. என்ன மன்னிச்சிடுங்கடா. கையை இறக்குங்க, அடாதீங்க. அடக்கூடாது. ஐயா வந்துட்டீல்ல, அது போதியா. இனிமே எல்லா சந்தோஷமும் தேடி வருவீங்க. ராசா குலதெய்வ அருளால நீ நல்லா இருக்கும். நான் இழந்த மரியாதையை நீ மீட்டு எப்படி இருந்த பையன் இவன் இப்படி ஆகி போயிட்டான். அத்தை, இனிமே யாராலையும் நம்ம தோக்கடிக்க முடியாது. இனிமே நாம தான் எல்லாமே. Nobody is there. என்னை மன்னிச்சிடுங்க. முருகா அடாதீங்க. அழுகப்படாது. சாமியை கும்பிடு. ஆண்டவா